பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். 25ஆம் பக்கம். இதை கொஞ்சம் பாருங்கள். இதுவரைக்கும் நாம் படித்த அந்த 29 எழுத்துக்களை மொத்தமாக இந்த பக்கத்தில் தந்திருக்கிறாங்க. ஓர்டர் படி மொத்தமாக தந்திருக்கிறாங்க. அதுக்கு பிறகு அடுத்த 26, 27ஆம் பக்கம் அந்த 2 பக்கத்துலேயும் இந்த ஒற்றை எழுத்துக்கள் நாங்கள் இதுவரைக்கும் படித்த அந்த ஒற்றை எழுத்துக்களினுடைய பயிற்சிகள் மாதிரி 2 பாடத்தில் தந்திருக்கிறாங்க. நாங்கள் அதை கொஞ்சம் என்ன செய்வோம், இந்த பாடத்தில் நாங்கள் பார்ப்போம். இந்த எழுத்துக்களை கொஞ்சம் நாங்கள் ஓடுறதுக்கு சொல்லி பார்ப்போம். அலிஃப், ப, த, ச, ஜீம், ஹ, ஹ, தல், ذال, ரா, ஸ, சீன், ஷீன், صاد, லாத், طا, லா, ஐன், غين, ஃபா, قاف, காஃப், லாம், மீம், நூன், வாவ், ஹா, ஹம்ஸா, யா. அடுத்த பக்கத்தை பார்ப்போம். பாருங்கள் இந்த பக்கத்தை. இது விசேட பயிற்சின்னு சொல்லி நாங்கள் முன்னுக்கு படித்த அந்த ஒற்றை எழுத்துக்களை தந்திருக்கிறாங்க. ப, த, ச. பாருங்கள், இந்த மூணும் ஒரே அந்த மெத்தடில் வந்திருக்குது. இந்த நுக்தாக்கள், ஒரு நுக்தா, 2 நுக்தா, 3 நுக்தாக்களால் இந்த எழுத்துக்கள் தனித்தனி எழுத்தாக என்ன செய்ய மாறுபடுது. அதை விளங்கினா சரி. ஒரு நுக்தா கீழே வரப்போக்குள்ள பா, 2 நுக்தா மேலே வந்தோடனே தா, 3 நுக்தா மேலே இப்படி இந்த இதுக்கு மேலால் வந்தால் அது சாவாக மாறுது. அதே 3 நுக்தா இப்படி இந்த இந்த இதுக்கு மேலால் வரக்குள்ள அது ஷீன். அப்போ இந்த 2க்கும் இந்த 3 நுக்தா தான் வருது. சும்மா இப்படி அந்த நேராக ஒரு இதுவும் இல்லாமல் வரப்போக்குள்ள பிளேனாக வரக்குள்ள 3 நுக்தா மேலே வந்தால் அது சாவாக இருக்குது. இப்படி பிளேன் இல்லாமல் இப்படி சத்துடைய அடையாளம் மாதிரி இப்படி அதுக்கு மேலால் 3 நுக்தா வரப்போக்குள்ள அது ஷீனாக அந்த எழுத்து என்ன செய்யுது, மாறுது. அதை நாங்கள் விலகி கொண்டால் சரி. இதை பாருங்கள், இது மூணுமே ஒரே வடிவத்தில் தான் இருக்குது. இந்த நுக்தாவால் தான் இந்த எழுத்துக்கள் என்ன செஞ்சுருக்குது, நுக்தா அப்படி கீழே வரப்போக்குள்ள ஜீம் ஆகுது, இந்த நுக்தா மேலே வந்தோடனே ஹாவாகுது. ஒன்றும் இல்லாத பட்சத்தில் அது ஹா. அப்போ மூணுமே வெவ்வேறான தனித்தனி எழுத்துக்கள். அப்போ ஜீம், ஹா, ஹா, தால், ஸால், நூன், ரா, ஸா, சீன், ஷீன், صاد, லாத், தா, லா, ஐன், غين, ஃபா, قاف. அப்போ இதில் அதே போல் விசேட பயிற்சி இன்னொரு பக்கம் தந்திருக்கிறாங்க. பாருங்கள், விசேட பயிற்சி இந்த பக்கத்தில் உள்ளதையும் கொஞ்சம் பாருங்கள். இந்த எழுத்துக்களை தா, தா, தால். அப்போ இந்த 2 எழுத்துக்கு வித்தியாசம் இருக்குது. இது தா, இது பெரிய தோ, தோ. இந்த 2 எழுத்துக்கு வித்தியாசம் இருக்குது. தா, தோ, தால், சா, சீன், صاد, ذال, லா, ஸா, தால், லாத், قاف, காஃப், ஃபா, சா, வாவ், ஃபா, லாத், லா, ஹா, ஹா, ஹம்ஸா, ஐன். இது ஹம்ஸா, இது ஐன், லாம், ரா, ஹா, غين, ஸா, சீன். மாஷா அல்லாஹ். இது வரைக்கும் நாங்கள் ஒற்றை எழுத்துக்களை நாங்கள் என்ன செஞ்சிருக்கிறோம், பார்த்துருக்கிறோம்.
கடைசியாக பார்த்த பாடம் தான் வந்து அந்த ஒற்றை எழுத்துக்களுடைய அந்த பயிற்சிகள் தனித்தனியே மொத்தமாக 29 எழுத்துக்களையும் ஒரே பக்கத்தில் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 பயிற்சியை தந்து என்ன செஞ்சாங்க, அந்த எழுத்துக்களை மாற்றி மாற்றி போட்டு அதை நாங்கள் என்ன செஞ்சுருக்கிறோம், இதை நாங்கள் சரியான முறையில் ஒவ்வொரு எழுத்துக்களையும் வெவ்வேறாக இனம் கண்டு கொண்டு சரியாக சொல்லி பழகிட்டோம் என்று சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ் எங்களுக்கு என்ன செய்யலாம், அடுத்தது கூட்டெழுத்துக்களினுடைய அந்த பாடத்துக்கு நாங்கள் என்ன செய்யலாம், போகலாம். அப்போ இந்த தனித்தனி எழுத்துக்களையே நாங்கள் சரியான முறையில் சொல்ல தெரியாமல் அடையாளம் காணாமல் நாங்கள் கூட்டெழுத்துக்களுக்கு போக இயலாது. அதனால் இந்த முன்னுக்குள்ள பாடங்கள் பாடம் 1 தொடக்கம் இதுவரைக்கும் உள்ள இந்த கடைசி பாடம் வரும் வரைக்கும் மிக அழகான முறையில் இந்த எழுத்துக்களை இனம் கண்டு அழகாக நாங்கள் சொல்ல பழகிட்டோம்னு சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ் எங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் போகலாம். ஜஸாக்கல்லாஹ் ஹைர்.